மன்னூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வாலிபரை அருவாளால் வெட்டிய சம்பவம் 26ஆம் தேதி காலை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் சாமிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார். இவர் சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது மருத்துவமனை வளாகத்தில் அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வாலிபர் ஒருவர் அவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சராமாரியாக தலை மற்றும் கை கால் பகுதியில் வெட்டியுள்ளார். பலத்த காயமடைந்து கீழே விழுந்த நபரை அக்கம் பக்கத்தினர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். மேலும் அரிவாளால் தாக்கியதில் பலத்த காயமடைந்தவரை அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து சின்னமனூர் போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவலினை தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பதும் மனைவியுடன் சின்னமனூரைச் சேர்ந்த சசிகுமார் தகாத உறவில் இருந்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்து அவர் மீது கொலைவெறியில் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியுள்ளார். மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ சிகிச்சைக்கு வந்த வாலிபரை அரிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.